தஞ்சாவூரில் நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் நாங்களாம் கலந்துக்கிட்டு இந்த பிரச்சனைகள்லாம், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அங்கே பேசினேன். அதற்காக நேற்று என்னை வீடு புகுந்து கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு எப்படிலாம் அலக்கழிச்சாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துச்சு. குறிப்பாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த பட்ஜெட் பற்றி நாங்கள் எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது, அதேமாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ், விவசாயிகளுடைய பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும்னு நேற்று அந்த நாடகத்தை நடத்தினாங்க. என்ன மட்டும் இல்லை, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, இளைஞர்கள் ஜென்சி திமுகவினரையும் வலை வீசி தேடி குறிப்பாத்து டார்கெட் பண்ணி அவங்களையெல்லாம் கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வழக்கு தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் திசை திருப்ப இந்த கைது நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. கடந்த 100 நாட்களாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. குழந்தைகள், பெண்கள், வயதான பெண்கள், இவங்க இப்படி யாருக்குமே இந்த அரசில் பாதுகாப்பு இல்லை. அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 5 வாரத்தில் மட்டும் 4 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு, 5 சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இதெல்லாம் தினசரி செய்திகளில் நீங்களே ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்த சில பேர் குற்றம் செய்வதற்கு லைசன்ஸ் வாங்கின மாதிரி அவ்வளோ குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, துணிச்சலோடு தைரியமாக செயல்பட்டு இருக்காங்க. பழனி கோயில் நில மோசடியை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதிர்ந்து போயிருக்கு. இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததும் மின்சாரம் வரதுல முதல் நாள்லேருந்தே பிரச்சனை. இப்போ இபி பில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் குடும்பங்களுக்கு வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக இன்னைக்கு இபி பில் வந்திருக்கு. அமைச்சர்கள் அரசு பள்ளிகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வெளில வர சொல்லி, இந்த கட்சியினுடைய பேரெல்லாம் கோஷம் போட சொல்லி மாணவர்கள் எல்லாம் வற்புறுத்தி அதை ரீல்ஸ் எடுத்து வீடியோ எடுத்து அதெல்லாம் போட்டு இந்த அரசு அமைச்சர்கள் அவங்களுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியாவே நீட்டை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. அதை எதிர்த்து இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அதற்கு மாறாக போராடின மாணவர்கள் மீது தடியடையே இந்த அரசு நடத்தியிருக்கு. விலைவாசியும் உயர்ந்துகிட்டே போகுது, அரிசி விலை பல மடங்கு அதிகமாக இருக்கு. ஆனால் இதையெல்லாம் கேட்டால் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டார். முதலமைச்சருக்கு பதிலாக பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையை இந்திய ஜனநாயகம் எந்த மாநிலத்திலையும் எந்த சட்டமன்றத்திலையும் பார்த்துருக்காது. நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. அதாவது அதுக்கு முன்னவர் தீர்மானம் கொண்டு வரணுமா, எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, இவங்க தான் பதில் சொல்லுவாங்களாம். இதற்கு எதற்கு முதலமைச்சர் அவைக்கு வரணும், இதுக்கு எதுக்கு நாங்கள்லாம் அவைக்கு வரணும் அப்படின்ற கேள்வியை பத்திரிகையாளர் நீங்கள் இந்த அரசை பார்த்து கேட்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற டைம் வேணும்னு முதலமைச்சர் கேட்டார் ஆட்சி அமைஞ்சோடனே. இந்த பட்ஜெட்டில் அதையாச்சும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அதை சொல்வதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை, இன்னும் டைம் கேட்குறாங்க. எனவே நடக்க போகிற கூட்டத்தொடர் முழுவதும் ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தல் பேரில் பதில் சொல்ல நாங்கள் கேள்வி கேட்க ரெடியாக இருக்கிறோம். பதில் சொல்ல இந்த அரசு ரெடியாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.